சூப்பர் ஸ்டார் ரஜினி காக்கா கழுகுன்னு அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அவரே அடுத்த ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்து வளர்ந்தேன், பார்க்காம வளர்ந்தேன், நீங்கள் பார்க்கலாம் அவர் வளர்ந்துருக்க மாட்டாரா? நல்ல எண்ணம் உள்ளவங்களும் நல்ல எண்ணம் தான் கடவுள். தான் சாமியாக போகிறதுக்கு நடந்து போகிறாங்க, வேளாங்கண்ணி நடந்து போகிறாங்க. நல்ல எண்ணம் தான் கடவுள். கடவுளை பார்த்துருக்கீங்களா? சாமியாக போகிறத பார்த்துருக்கீங்களா? வேளாங்கண்ணி மேலே பார்த்துருக்கீங்களா? சரி, அல்லாவை பார்த்துருக்கீங்களா? அல்லா வந்திருக்காப்பா. இந்த தமிழ்நாடு இவ்வளோ குற்றம் கெட்டு நடக்குதுல, ஏன் அதெல்லாம் தடுத்து நிற்கிறாமல? ஏன் கடவுள் தடுத்து நிற்கிறது? இந்த கதையெல்லாம் நம்மள்கிட்ட வேணாம். நல்ல எண்ணம் தான் கடவுள். நல்ல எண்ணம் தமிழை வெற்றி தான். தமிழை நங்க அண்ணன் தமிழை விஜய் அண்ணனுக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அஜித் குமார் இருக்காம்பார், அவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அஜித் குமார் ஒரு சுயநலவாதி, கேவலவாதி, தீவிரவாதி, கேவலமான ஜென்மம். காரு ஓட்டிக்க, நீ எதையோ பஸ்ஸை ஓட்டிக்க, லாரியை ஓட்டிக்க, எதையோ ஓட்டிக்க, எங்கள் வழியில் குறுக்க வராத. எங்கள் வழியில் நீ குறுக்க வரக்கூடாது. இந்த வீடியோ நீ பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, வரக்கூடாது. எங்கள் வழியில் நீ என்றைக்குமே குறுக்க வரக்கூடாது. உன் வேலையை பார்த்து போயிட்டு ஒரு நாள் ஒன்றும் தமிழர் நல்லா இருக்க போகிறது கிடையாது. நீ நல்லா இருக்குன்னு நினச்சின்னா தமிழை ஒட்டிக்காது போடு, ஆதரவாக பேசு. இந்த நாடகம் வேஷம் திமுக மாதிரி இதெல்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கூடாது. எனக்கு நல்ல எண்ணம் இருக்குது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியான நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல நினப்பு இருக்குது. அப்படி செய்கிறவங்களுக்கு முன்னாடி பின்னாடி நிற்போம். தமிழ்நாடு நிற்கும். தமிழ் மக்கள் நல்ல எண்ணம் உள்ளவங்க ஒன்று சேருவாங்க. இலவசத்துக்கு அலையிற கும்பல், ஓட்டுக்கு காசு வாங்குற கும்பல்லாம் சேராது, ஓடி போயிடும், திருச்சி ஓடி போயிடும்.